ஸோ இந்த ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 lakh ஓட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த 1 lakhல வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து சாண்ட்ரா இருக்காங்க. டிசர்விங்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லை, பட் சாண்ட்ரா வந்து டாப்ல இருக்காங்க. 19,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 19.5% ஓட் ஷேர் வந்து சாண்ட்ரா வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. 16,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. 15,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு. 13,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் இருக்காரு. 8,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. வெறும் 7,000 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் வீக் டாப் 2ல இருந்தாங்க இவங்க ஆக்சுவலி. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. வெறும் 5,000 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனியக்கா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன் வந்திருக்காங்க இந்த 5 வாரத்தில். பட் எனிவேஸ் வெறும் 5,000 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு. பாட்டம் 2ல சுபிக்ஷா இருக்காங்களா? சுபிக்ஷா பாட்டம் 2ல இருக்கிறது என்னால அக்செப்ட் பண்ண முடியல. சுபிக்ஷா வெல் டிசர்வான ஒரு கண்டஸ்டன்ட். சுபிக்ஷா வெறும் 4,000 ஓட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. வெறும் 3,500 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ டேஞ்சர் ஜோன் இந்த வாரம் நான் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ரம்யா, சுபிக்ஷா, கனியாக்கா அண்ட் அரோராவும் நான் வச்சுக்கிறேன் ஏதோ சேஃப்டிக்கு. பட் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரம் வந்து ரம்யா எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.